அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பார்ப்பது மாத்திரமல்ல, இந்த செய்தியை பார்த்து முடித்த உடனே உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாகவும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்கு என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 77ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 14வது வசனத்தின் பின்பகுதி, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய நாமத்திலே ஒரு பிரத்யட்சமான நாமம் என்று சொன்னால் அவர் வல்லமையுடையவர், வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமைக்கு நிகராக, ஈடாக இந்த உலகத்தில் வேற எந்த வல்லமையும் நிற்க முடியாது. ஆண்டவருடைய வல்லமை என்பது இந்த உலகத்தை அவருடைய வார்த்தையினால உண்டாக்கின வல்லமை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய ஒரே ஒரு வார்த்தையினால சரி பண்ணக்கூடிய ஆண்டவருடைய வல்லமை. அந்த வல்லமையை நீங்கள் இந்த நாளில் விசுவாசித்து நீங்கள் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும்போது அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கும்போது, அவருடைய சொந்த ஜனமாக இருக்கும்போது, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனமாக, இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனமாக நீங்கள் இருக்கும்போது உடைய வாழ்க்கையில் இயேசு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படின்னு சொன்னால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அவங்க புறப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அவங்க போகும்போது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சமுத்திரம், சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. பின்னாடி எகிப்தினுடைய சேனைகள் இவங்களை பிடிச்சு அடித்து கொல்லணும்னு சொல்லி எகிப்தினுடைய இராணுவங்கள், சேனைகள் நிற்கிறது. அப்போ முன்னாடி கடல் இருக்கிறது. அந்த ஜனங்க, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அந்த கடல் வழியாக எப்படி கடந்து போவது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் அந்த கடலை, சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கள் வெட்டாந்தரையிலே, தரையிலே நடந்து போனார்கள். தண்ணீர் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கள் அந்த கடலை அவர்கள் சமுத்திரத்தை கடந்து போன உடனே யார் அவர்களை சேதப்படுத்த வேண்டும், அவர்களை அடிக்க வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்தார்களோ அவர்களை அந்த தண்ணீரானது மூழ்கடித்து போட்டது என்று சொல்லி வேதத்திலே வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாய் இறங்கி பலத்த கிரிகளை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.